இந்த வீடியோல 6 months to 4 years வரைக்கும் உங்க வீட்ல குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த 5 சிம்பிள் ஆக்டிவிட்டீஸ் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இஸ் பால் ட்ரான்ஸ்ஃபர் ஆக்டிவிட்டி. ஒரு பவுல்ல இருந்து இன்னொரு பவுலுக்கு மாத்துறது, காயினை ட்ராப் பண்றது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஆக்டிவிட்டி. ஒரு 6 months குழந்தைக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டீப்பா இருக்கிற மாதிரி குழி இருக்கிற மாதிரி ஒரு கரண்டி கொடுங்க. அப்ப இதுல இருந்து நம்ம ஈஸியா ஒரு பால் வந்து இதுல உட்காந்துக்கலாம். அதே மாதிரி இந்த பால் தான் எடுக்கணும் கிடையாது. ஒரு பாம் எடுத்துக்கலாம், ஒரு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். ஸ்டார்ட் பண்ணும் போது இந்த மாதிரி கரண்டி கொடுங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி பிளாட்டா இருக்கும் போது கொடுக்கும் போது குழந்தைங்களுக்கு வந்து பால் வந்து இதுல இருக்கும் போது இதுல பேலன்ஸ்டா இருக்கணும். இன்னொரு பாலுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பால் வந்து ஸ்டெடியா பேலன்ஸ்டா இருக்கணும்னு குழந்தைங்க நினைப்பாங்க. கொஞ்சம் பெரிய பெரிய குழந்தைங்க ஒரு 5 years 6 years இருக்காங்க அப்படின்னா ஒரு கார்னர்ல இருந்து இன்னொரு கார்னருக்கு ஒரு பவுல் வச்சுட்டு இந்த கார்னர்ல இருந்து பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு போய் அந்த கார்னர்ல வைக்க சொல்லுங்க. ஒன் ஹேண்ட்ல யூஸ் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. ஒரு 6 months குழந்தைங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எப்படி பண்ணணும்னு தெரியாது. அதனால ஃபர்ஸ்ட் நீங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுங்க. இந்த இதை வச்சுட்டு பால் இப்படி எடுத்து இப்படி போடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து எப்பவுமே அதை வந்து ரெப்ளிகேட் பண்ண நினைப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் குழந்தைங்களை விட்டு அதை பண்ண சொல்லுங்க. நம்பர் 2, டூத் பிக் ட்ராப். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆக்டிவிட்டி. எல்லார் வீட்லயும் டூத் பிக் இருக்கும். டூத் பிக் இல்லையா, என்ன ஸ்டிக் இருந்தாலும் பரவாயில்ல. இயர்பட்ஸ் இருக்கா இயர்பட்ஸ், டூத் பிக் இருக்கா டூத் பிக், எனிதிங். ஏத்தபடி கண்டெய்னர் வச்சுக்கோங்க. நான் வந்து சும்மா ஆர்கானோ கண்டெய்னர் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன். இதெல்லாம் குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்குது. இப்படி டூத் பிக்கை வந்து இப்படி எடுத்து அதுக்கப்புறம் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி அவங்க உள்ள போடுற மாதிரி இருக்கும். அப்போது அவங்களுக்கு ஹேண்ட் அண்ட் ஐ கோஆர்டினேஷன் நல்லா இருக்கும், ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கும். இந்த பின்சர் கிராப்ஸ், இதுதான் பின்சர் கிராஸ்ப்னு சொல்லுவாங்க. ஸோ பென் பிடிக்கும் போது இந்த கிரிப் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம ஆரம்பத்துல இருந்தே வந்து இந்த பின்சர் கிராஸ்பை வந்து எல்லா ஆக்டிவிட்டிலையும் பின்சர் கிராஸ்பை வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹேண்ட் ரைட்டிங் வந்து கொஞ்சம் ரொம்ப ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி அவங்க பிடிச்சி போடும் போது அவங்களுக்கு ஹேண்ட் அண்ட் ஐ கோஆர்டினேஷன் கரெக்டா எடுத்து போடணும். நம்ம ஈஸியா போட்டுறோம். ஆனா குழந்தைங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. கொஞ்சம் இப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க, சில நேரம் தூக்கி போட்டுருவாங்க. விட்டுருங்க, அவங்களே ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடுற மாதிரி பாத்துக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி, இல்ல ஒண்ணுமே இல்லையா வாட்டர் பாட்டில்ல சின்ன ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி வாட்டர் பாட்டில் இருக்குங்க இல்லையா, அதுல கூட நீங்க சுண்டல் பட்டாணி அந்த மாதிரி ஏதாவது இருந்தா கூட அதை எடுத்து இதுக்குள்ள போடுற மாதிரி சொல்லுங்க. இந்த ஆக்டிவிட்டி ரொம்ப நல்ல ஆக்டிவிட்டி, ரொம்ப நேரம் என்கேஜிங்கா இருக்கும். நம்பர் 3, ஸ்ட்ரா அண்ட் மெஷ் ஆக்டிவிட்டி. உங்களுக்கு இந்த மாதிரி மெஷ் எல்லா இடத்துலயும் கிடைக்கும். சூப்பர் மார்க்கெட்ல ஆனியன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த இதுதான். இதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்ட்ரா இப்ப நான் யூஸ் பண்ண மாதிரி ஸ்ட்ரா போட்டீங்கன்னா கொஞ்சம் அகலம் கொஞ்சம் ஹைட் இருக்கிற மாதிரி பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இது அப்படியே போட்டு நீங்க ரப்பர் பேண்ட் போட்டு கையில கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஹோல்ஸ்குள்ள குழந்தைங்க வந்து போட்டு விளையாடுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப என்கேஜிங்கா இருக்கும். ரொம்ப நேரமும் விளையாடுவாங்க. நம்பர் 4, த்ரெட்டிங் ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டி எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு ஃபேவரட்டான ஆக்டிவிட்டியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பீட்ஸ் வந்து சும்மா நார்மல் லோக்கல் டாய் ஷாப்லேயே கிடைக்கும், லோக்கல் ஸ்டோர்லேயே கிடைக்கும். அப்படி இல்லையா அமேசான்ல லிங்க் இருந்தால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு பீட்ஸ் வந்து ஒரு 4 years 5 years இருந்தாங்கன்னா இந்த மாதிரி பீட்ஸ் கொடுங்க. இல்லை ரொம்ப குட்டி குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் இதை விட பெருசா ஒரு சின்ன பேங்கிள், பிளாஸ்டிக் பேங்கிள் இருந்தா கூட கொடுங்க. த்ரெட் இல்லையா, ஷூ லேஸ் இருக்கா, ஷூ லேஸ் வச்சு கொடுங்க. ஸோ இந்த மாதிரி பீட்ஸ் எடுத்துக்கோங்க. பீட்ஸ் எடுத்துட்டு குழந்தைங்க வந்து இப்படி பண்ணுவாங்க. ஸோ இது உள்ள போட்டு இது எடுக்கும் போது அவங்களுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். கண்டிப்பா நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஆக்டிவிட்டி கொஞ்சம் குழந்தைங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி கலர் பீட்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து ஒரு பேப்பர்ல வந்து நீங்களே கலர் கோட் பண்ணி எழுதி வைங்க. ஃபர்ஸ்ட் ரெட், கிரீன், ப்ளூ, பர்பிள், yellow அப்படி எழுதி வச்சிட்டீங்கன்னா இந்த ஆர்டர்ல வந்து உள்ள இன்சர்ட் பண்ண சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் yellowவா, ஃபர்ஸ்ட் yellow போடணும். நெக்ஸ்ட் கிரீன் பாக்குறாங்களா, அப்போ கிரீன் போடணும். ஸோ அவங்களுக்கு வந்து ஹேண்ட் அண்ட் ஐ கோஆர்டினேஷன் நல்லா இருக்கும், கலர் ரெகக்னேஷன் நல்லா பண்ணுவாங்க. எந்த கலருக்கு அடுத்து எந்த கலர்னு அவங்க பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி எடுத்து கையில் எடுத்து போடும்போது நிறைய ஹேண்ட் அண்ட் ஐ கோஆர்டினேஷன் வரும். இந்த மாதிரி பண்ணும்போது வந்து ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆகும் குழந்தைங்களுக்கு. ஸோ இதில் வந்து நிறைய கிரியேட்டிவிட்டி நம்ம பண்ணலாம். ஸோ பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்கள் வந்து கொஞ்சம் த்ரெட்டிங் ஆக்டிவிட்டி போர் அடிச்சதுன்னா இந்த மாதிரி ஃபன் கேம்ஸ் வச்சு நீங்கள் வந்து ட்ரை. நம்பர் 5,
பேப்பர் கப் ஷஃபிள். ஸோ இந்த கேம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ வீட்டில் டம்ளர்ஸ் இருக்கா, பவுல்ஸ் இருக்கா, ஒரு பால் எடுத்துக்கோங்க, அதுக்குள்ளே வர மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 6 months to 1.5 years 2 years வரைக்கும் குழந்தைங்களுக்கு வந்து 2 கப்ஸ் வச்சு ஃபஸ்ட்டு ஷஃபிள் பண்ணி காமிங்க. குழந்தைங்களுக்கு வந்து நல்ல கான்சென்ட்ரேஷன், ஹேண்ட் அண்ட் ஐ கோஆர்டினேஷன், அப்புறம் ஐ கான்டாக்ட் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். 2 கப்ஸ் ஆஃப் பவுல்ஸ் வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 3, 4, நான் இப்போ வந்து 7 வச்சு பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல கான்சென்ட்ரேஷன் அண்ட் மெமரி பவர் நல்லா இருக்கும். ஸோ இந்த 5 ஆக்டிவிட்டீஸும் உங்கள் குழந்தைங்களோட ட்ரை பண்ணி கமெண்ட்ல எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.